இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸை பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர்ஸ் தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் கட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த பில்டிங்ஸ்லாம் இடிஞ்சு விழுந்தால் என்ன ஆகும்? எஸ், இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் கொண்டு வந்த மேஜர் 3 கிரிமினல் லாஸ் தான் ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ். ஸோ இந்த மூணுமே இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இது வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த 3 லாஸுமே 100 வருஷத்துக்கு பழமையான லாஸ். இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எந்த மாதிரினா கிரைம்ஸோட நேச்சராக இருக்கட்டும், கிரைம்ஸோட மெத்தட்ஸாக இருக்கட்டும், கிரிமினல்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது நடந்திருக்கனால அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த 3 புதிய கிரிமினல் லாஸ். இந்த 3 கிரிமினல் லாஸும் இந்த 3 கிரிமினல் லாஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 கிரிமினல் லாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் நேஹா. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ என்ன மோட்டிவ்காண்டி இந்த லாஸை கொண்டு வராங்க, ஸோ இந்த லாஸோட நேம்லாம் என்னென்ன, ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த எக்ஸிஸ்டிங் லாவில் ஐபிசியில், சிஆர்பிசியில், எவிடன்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐபிசி எடுத்துக்கலாம். ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்ட் எப்போ க்ரைம் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அப்படி க்ரைம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லுது. செகண்டு சிஆர்பிசி. சிஆர்பிசி எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, பெயில் அண்ட் ட்ரையல், ஸோ இதெல்லாம் பற்றி சிஆர்பிசி சொல்லுது. லாஸ்ட்டாக எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் அதிலே நேம்லேயே இருக்குது எவிடன்ஸ் அப்படின்றது. ஸோ எவிடன்ஸோட அட்மிசிபிலிட்டியை பற்றி பேசுகிறது, பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பற்றி பேசுகிறது, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஸோ இதெல்லாம் பற்றி எவிடன்ஸ் பேசுது. ஸோ இதுதான் இந்த எக்ஸிஸ்டிங் லாஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மர்டர் நடக்குது. ஸோ அந்த மர்டர் நடக்குதுன்னா அது மர்டரா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது ஐபிசி. அந்த மர்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது ஐபிசி. இப்போ அந்த அக்யூஸ்டை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை சொல்கிறது, இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரை சொல்கிறது, இன்கேஸ் அக்யூஸ்டுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது சிஆர்பிசி. இப்போ இவர் மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸை பற்றி, அந்த எவிடன்ஸோட அட்மிசிபிலிட்டியை பற்றி பேசுகிறது எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த 3 ஆக்டும் இந்த எக்ஸாம்பிளில் அடங்கிருச்சு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லாஸ். லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு ஆக்ட்டுக்கும் சேஞ்சஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொசைட்டியோட நீடை பொறுத்தும், இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய க்ரைம்ஸை பொறுத்தும் சேஞ்சஸ் அப்படின்றது கம்பல்ஷனாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது 1956. ஸோ 1956 அப்போ 2-3 கம்பெனிஸ் இருந்திருக்கும். அதோட நேச்சர் வச்சு போடப்பட்ட ஆக்ட் தான் கம்பெனிஸ் ஆக்ட். ஆனால் 2013 கிட்டலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நிறைய கம்பெனிஸ் புதுசாக நம்மளுக்குள்ள தெரியாத கம்பெனிஸ்லாம் நிறைய க்ரியேட் ஆகும். அதில் நிறைய அஃபென்சஸ், அதில் நிறைய ஃப்ராடான ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1956 கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு பதிலாக 2013 போட்டு புதுசாக என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் அப்படின்றது கம்பல்சன் தேவை அப்படின்றது. ஸோ இப்போ இந்த எக்ஸிஸ்டிங்னால இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த லாஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷர்ஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ இது குட்டா பேடா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொண்டு வந்தப்பட்ட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சாதகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்காண்டியும், ஸோ ஏதாவது ரிவால்ட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டியும் தான் மெயினான மோட்டிவில் இந்த ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த ஆக்டில் 400 பிளேஸ்க்கு மேலே பிரிட்டிஷ் க்ரௌன் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம 75 வருஷமாக நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்தா, இந்த ஆக்ட் எதுலேயுமே ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்றது கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஆக்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஐபிசிலேயோ சிஆர்பிசிலேயோ எவிடன்ஸ்லேயோ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐபிசியில் மொத்தம் 576 செக்ஷன்ஸ் இருக்குது. பாரதிய நியாய சன்ஹிதா பில் 2023 356 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் 175 மாடிஃபை பண்ணியிருக்காங்க, 8 நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, 22 செக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ப்ரொவிஷன்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மெயினாக 124A செடிஷன், 309 அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், அடுத்து கேங் ரேப்பு, அடுத்து 497 அடல்ட்ரி, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா, 69 ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி, நெக்ஸ்ட் கேங் ரேப் ஆன் அ உமன் அண்டர் ஏஜ் ஆஃப் 18. ஸோ இந்த மாதிரி நிறையா 101 மாப் லிஞ்சிங்கோட பனிஷ்மெண்ட் என்ன, ஆர்கனைஸ்டு க்ரைமு, அஃபென்ஸ் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், ஸ்நாச்சிங், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா 184 செக்ஷன் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் இருக்குது. பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பில்லில் 533 செக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 9 ப்ரொவிஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு.
10 செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டெலீட் பண்ண விஷயங்கள், என்னென்னலாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டால், எவிடன்ஸில் மொத்தம் 167 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ பாரதிய சாக்ஷ்ய பில்லில் வந்து 170 வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 5 செக்ஷன் டெலீட் பண்ணியிருக்காங்க, ஒரு செக்ஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜரான சேஞ்சஸ். இது மட்டும்தான் சேஞ்சஸ். ஸோ இப்போ நம்ம இந்த நியூ லாஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸோ இதில் ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னென்னா நிறைய ஓல்டு ஆக்டில் இந்த ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்றது இருக்காது. ஸோ அது ஒருத்தவங்களே ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய விஷயத்தில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி, அது வந்து அவுட்ராஜிங் த மோடஸ்டி ஆஃப் விமன் பற்றி பேசுது. ஸோ இந்த இதை வந்து வெறும் மென்னுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் நம்மளால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ஒரு விமனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த புது லாஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இது வந்து மென் அண்ட் உமன் 2 பேர் மூலியமாகவுமே கமிட் பண்ணப்படலாம். ஸோ கேஸ் அப்படின்றதுமே யாருக்கு அகேன்ஸ்டாகவும் போட்டுக்கலாம், போத் மென் அண்ட் உமனுமே இதில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுது. செகண்டு, லீகல் சிஸ்டமை எஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொடெக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்காண்டி, ஸோ இப்போ யாராவது ஒரு ஆள் கேஸ் போடுறாங்க அப்படின்னா, ஸோ வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஈக்விட்டபிள் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆக்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் லிமிட் வந்து 180 டேஸ் ஆக்குறாங்க. ஃபோர்த்து, நிறைய புதிய க்ரைம்ஸ் அப்படின்றது, எக்ஸாம்பிளுக்கு ஸ்நாச்சிங், மாபிங், ஃபேக் ப்ராமிஸ் டு மேரி, கொஸ்டின் பேப்பர் லீக்கு, ஏடிஎம் தெஃப்ட்டு, பான்சி ஸ்கீம், ஸோ இந்த மாதிரி நிறைய புதிய க்ரைம்ஸ் அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ இந்த புதிய க்ரைம்ஸ் அப்படின்றது பழைய ஆக்ட்னா இந்த எக்ஸிஸ்டிங் லாஸில் இல்லை, இந்த புது லாஸில் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சின்ன அஃபென்ஸ், அதாவது பெட்டி அஃபென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ட்ரங்கன்ஸுக்கு 5000க்கு கம்மியாக திருடுறவங்களுக்கு, இந்த டிஃபமேஷன் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டாக கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 5 டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் பார்த்துருப்போம். இப்போ இதோட சேர்த்து 6 டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட், இந்த கம்யூனிட்டி சர்வீஸ், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ இதுவுமே பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டால் செடிஷன், எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப கான்ட்ரவென்சியான ப்ரொவிஷன் இது. ஸோ இதை இந்த புது லாவில் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதோட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு பில் அப்படின்றத போட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்பயே நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இதில் ஃபுல்லாக நேம் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. ஏன் அதை எக்ஸிஸ்டிங் நேம்லேயே கொடுத்துருக்கலாமே, ஐபிசினே போட்டு அதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நிறைய டவுட்ஸு, நிறைய குவெஸ்டின்ஸ் அப்படின்றது வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜரான கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்மளாம் தமிழ்நாடு, ஸோ நம்மளால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க ஐபிசின்னு போட்டே கொடுத்துருந்துருக்கலாம், சிஆர்பிசின்னு போட்டே கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த பில் வந்து லோக்சபாவில், ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியாச்சு, பிரசிடென்ஷியல் அஷன்ட்டும் வாங்கியாச்சு. இன்னும் 3 monthsல ஆக்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த 3 கிரிமினல் லாஸ் பற்றின விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த 3 லாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.